நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் செந்தில்குமார் பேசுகிறேன். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுக்கு மேலே இந்த தலைப்புகளுக்கு பொருத்தமான ஒரு நபர் உலகத்தில் இருப்பாரா அப்படின்னா இருக்க வாய்ப்பு. தன்னோட படத்தாய்ப்புகளுக்கும் தன்னோட பாடல்களுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு நடிகர் உலகத்திலேயே புரட்சித் தலைவர் தவிர வேற யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், நான் ஆணையிட்டால். என்ன ஒவ்வொரு பாட்டும், அதாவது தன்னோட வாழ்க்கை வேற சினிமா வேற அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனிதர், வாழ்ந்த ஒரு மனித புனிதர் எம்ஜிஆர் மட்டுமே. தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். கருணாநிதி இருக்கார், மூப்பனார் இருக்கார், இன்னும் எவ்வளோ பேர், வைகோ இருக்கார், புரட்சித் தலைவர் அம்மா இருக்காங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க, ஸ்டாலின் இருக்காங்க. எல்லாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாருக்கும் நிர்வாக சார்பாக நிறைய நிகழ்வுகள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. குறிப்பிட்டு அரசு சார்பாக நிறைய நிகழ்வுகள், இவங்க இதை புரட்சி பண்ணிட்டாங்க, இதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே சிந்துபாத் கதைகள் மாதிரி, பார்த்திபன் கனவு மாதிரி, பொன்னியின் செல்வன் மாதிரி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், அதாவது 8வது வள்ளல், புரட்சி தலைவரின் வள்ளல் தன்மைக்கான கதைகள் அளவுக்கு, உதவி செய்த நிகழ்வுகள் அளவுக்கு வேறு எந்த நிகழ்வுகளும் இருக்குமா அப்படின்னா இல்லைன்னே சொல்லணும். வேற எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, கருணாநிதி யாரையா கூப்பிட்டு போகிற போக்கில் என்ன ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவரை கூப்பிட்டு அவருக்கு பணம் கொடுத்தா சரித்திரம் இருக்கா? வேறு யாராவது ஒரு தலைவர்கள், அம்மா அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் Z+ பாதுகாப்பில் இருந்தாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அம்மா இறங்க மாட்டாங்க. அப்படியே அம்மாவை பற்றி ஒரு நிகழ்வு இருக்குது. அம்மா போயஸ் கடனுக்கு போக வர இருக்கும்போது ஒரு நாள் பார்த்துருக்காங்க, திடீர்னு கொஞ்ச நாள் அந்த முக்கில் இட்லி கடை போட்டிருந்தவங்கள காண அந்த அம்மாவை. அவங்க கூப்பிட்ருக்காங்க, இன்டர்காமில் கூப்பிட்ருக்காங்க, போலீஸ் செக்யூரிட்டி எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, ஒரு அம்மா ஒருத்தங்க முக்கில் எந்திரிக்க நம்ம வர வீட்டுக்கு திரும்ப இடத்துல இட்லி கடை போட்டிருப்பாங்க, அவங்கள காணமே அப்படின்னு இருக்கும்போது, அம்மா நாங்கள் தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது. அந்த அம்மாவோட இட்லி கடை இன்னும் அவங்க நல்லா செட்டு போட்டு நல்லா ஒரு சின்ன கடையாகவே போட்டு உடனே அனுமதி கொடுத்து அவங்க உட்கார வைங்க. அவங்க ஒருத்தவங்களோட பொழப்ப கெடுக்கக்கூடாது. பாதுகாக்க வேண்டியது உங்கள் வேலை. அதை வந்து அவங்க உழைச்சி சாப்பிட்றோம்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கடை ஒரு செட்டாகவே போட்டு கொடுத்து அவங்கள வைக்க விட்டாங்களாம். ஸோ இப்படி சில நிகழ்வுகள் உண்டு. ராதாரவி அண்ணன் சொல்லியிருப்பார், ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, ஒரு அம்மா ஒருத்தங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூரோ ஈரோடோ மாவட்டம் சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்து நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றாங்க, டெய்லர் மூலமாக நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அம்மாட்ட இந்த லேடியை கூட்டி போயிருக்காங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, போலீஸ்ல அம்மா அவங்க ஒரு எவ்வளோலாம் தெரியாதான், ஒரு பேப்பர் கட்டில் பண்டல் இருந்துச்சா எடுத்து கையில் கொடுத்து விட்டாங்களாம். நீங்கள் போய் இன்னும் நிறையா பேருக்கு வேலை விடுங்க, நிறையா மிஷின் வாங்கி போட்டு தொழிலை விருத்தி பண்ணுங்க அப்படின்னு. ராதாராவி அண்ணன் என்ன நினச்சி போயிருக்காரு, இவங்களுக்கு ஏதாவது லோனுக்குன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சி போட்டு கூட்டி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த அமௌண்ட் இருந்தது, அந்த பேப்பர் பண்டலில் இருந்தது. தொழில் தொடங்கி அவங்க நீங்கள் பொது சேவை பண்ணுங்க, மக்களுக்கு வேலை கொடுங்க மற்ற பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். ஸோ இப்படி சில நிகழ்வுகள் உண்டு. ஆனால் புரட்சித் தலைவருக்கு மட்டும்தான், புரட்சித் தலைவரை பற்றி இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 250 புக்கு 300 புக்கு வந்திருக்கும். 300 புக்லையும் வேற வேற கதைகள், வேற வேற நிகழ்வுகள், வேற வேற உதவிகள். அதாவது ஒரு மனுஷன் தன்னோட சம்பாத்தியத்தை முழுக்க அள்ளி இறைச்சது அப்படின்றது புரட்சித் தலைவர் தவிர இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வந்து இறக்கி தான் ஊரும் அப்படிம்பாங்க. புரட்சித் தலைவரோட நடவடிக்கைகள் அப்படித்தான். ஒரு சாதாரண முத்தாய்ப்பா நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம சொல்லுவோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடலாம். எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற படம், அந்த படம் வந்து சென்னை சிட்டி ரைட்ஸை வந்து புரட்சித் தலைவர் வாங்கிடுறாரு. அந்த படம் தயாரிப்பாளர் நாகிரெட்டி. அந்த படம் பயங்கரமான வசூல். அப்போ என்ன பண்ணுறாரு புரட்சித் தலைவர் வந்து, இந்த படத்தினால நிறைய சம்பாதிச்சிட்டேன் சென்னை சிட்டி ரைட்ஸ் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புகிறார். நாகிரெட்டியார் என்ன பண்ணார், இந்த 5 லட்சத்தை வாங்கினாலும் நான் பத்திரமா தான் வச்சிருக்க போகிறேன், எனக்கு இந்த படத்தில் நிறைய லாபம்,
இந்த பணத்தோட சேர்த்து ₹1 சேர்த்து 5,01,000 அனுப்பியிருக்கீங்க. ஏன்னா இந்த 5,01,000 நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்க போகிறதில்ல, எல்லாருக்கும் தான தர்மம் தான் பண்ண போகிறீங்க. ஸோ என் மூலமாக மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பிள்ளை படம் சக்ஸஸாக ஒன்று இவர் 5 லட்சம் கொடுக்க அவர் 5,01,000 திருப்பி அனுப்பிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, புரட்சி தலைவர் தன்னோட பணத்தை கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் தான தர்மம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் எதுவும் அவருக்குன்னு சேர்த்து வைக்கல. இது வரைக்கும் அது அவர் இறக்குற வரைக்கும் கூட அவர் பேரில் இவ்வளவு சொத்து வாங்கிட்டாங்க, இவ்வளவு இது வாங்கிட்டாங்க, தன்னோட ஒரு ஒரு சம்பாதிச்சு வச்சுட்டாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. கருணாநிதி 89 முதலமைச்சர் ஆகிறார். அதாவது 72 முதலமைச்சராகி 76க்கு பிறகு திருப்பி 89 முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சரான உடனே குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட மந்திரிகள்கிட்ட கூப்பிட்டு, அது நிறைய மந்திரிகள் எழுதியிருக்காங்க, குறிப்பிட்ட எழுதி எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 11 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் எங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காரு, அவர் தனிப்பட்ட பேர்லையோ உறவினர்கள் பேர்லையோ சொத்துக்கள் வாங்கியிருந்தா அந்த லிஸ்ட்டை பூரா எடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாராம். எதுக்கு? 96ல் அம்மா மேலே கேஸ் போட்டார்ல, சொத்து குவிப்பு வழக்கு, அந்த மாதிரி போடுறதுக்காக. அவங்க எல்லாம் தேடி பார்த்து அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா, தலைவர் எதையுமே தனக்குன்னு வச்சுக்கல. வரும் கேஷாக வாங்குவார், வச்சிருப்பாரு, வர்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாரு. பணக்கட்டு இருக்கும், மூட்டை மூட்டையாக இருக்கும். பிரச்சாரத்துக்கெல்லாம் போனால் 60 அது எந்த பிரச்சாரமாக இருக்கட்டும், டிஎம்கேல இருக்கும்போதும் அண்ணாதுரை அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, 71 தேர்தலாகட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலும் பண மூட்டை வேனில் இருக்கும். போகிற இடத்துலலாம் காசை இறச்சிட்டே போவார். ஏன்னா பணம்ன்றது வந்து அவருக்கு தேவையே கிடையாது. அவர் சம்பாதிக்கிறாரு, கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவன் இருந்தாரா அப்படின்னா கண்டிப்பாக இனிமேலும் வரப்போவதில்லை, எந்த காலத்துலையும். ஒரு தடவை அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. ஆஃபீஸ் போனோன்னா டேபிளில் நிறையா கல்யாண பத்திரிக்கை வரும்ல, அந்த பத்திரிகைகள் இருந்திருக்கு. ஒரு பத்திரிகை எடுத்து பார்த்துருக்காரு. ஒவ்வொரு பத்திரிகை அதை வந்து எப்போயுமே வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, மேக்ஸிமம் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவார். எனக்கு வருதுன்னா ஒரு பத்திரிகை எடுத்து பார்த்துருக்காரு. ஒரு சாதாரண பத்திரிக்கை, கடைசியாக எங்களது இல்ல திருமண விழாவுக்கு வருகை தரும் அனைவரையும் புரட்சி தலைவர் நல்லாசியுடன் அன்புடன் வரையிருக்கிறோம் அப்படின்னு போட்டுருந்துச்சான். யாருன்னே தெரியாது. உடனே அந்த பத்திரிகையை மட்டும் கொடுத்து இது யாருன்னு விசாரிங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவர் ஒரு தெரு ஓரத்தில், சென்னையில் ஒரு தெரு ஓரத்தில் செருப்பு தைக்கிறவர், அவர் பேர் மாரியப்பன். இவங்க போய் விசாரிச்சிருக்காங்க. ஐயா இப்படி ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க, உங்கள் இதெல்லாம் எப்படிங்கய்யா புரட்சி தலைவர் நல்லாசியம் போட்டிருக்கீங்க, அவரெல்லாம் வருவார் அவங்க கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி ஐஎஸ் போய் விசாரிச்சிருக்காங்க. ஐயா அவர் எப்படிங்க வருவார், எங்கள் கல்யாணத்துக்கு வருவார், அவர் வந்து வாழ்த்துனாவே போதும், நாங்கள்லாம் பரம்பரையாக அவரோட ரசிகர்கள், அவரோட தொண்டர்கள், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் கண்ணுக்கெல்லாம் அந்த பத்திரிகையை நாங்கள்லாம் இப்போ கூட நாங்கள் பத்திரிக்கை அனுப்பியிருக்கேன். அவர் கூட எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, புரட்சி தலைவரோட நல்லாசி எங்களுக்கு இருக்கணும், அவர் எங்கள் பத்திரிகையை பார்த்தா கூட போதும் அப்படின்னு சொன்னாராம். ஐஎஸ் எல்லா விஷயத்தையும் கிரகிச்சுக்கிட்டாங்க, இவர் யார், எப்படி இருக்கார் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு. அவருக்கு ஆல்ரெடி 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை அவர் அனுப்பலாம் இல்லை, இந்த பத்திரிக்கை அனுப்பியிருக்காரு, 3வது பொண்ணு போல. சரின்னு சொல்லி போலீஸ் எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு போயிட்டு தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. தலைவர் அந்த கல்யாண நாள் அன்னைக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. அன்னைக்கு சரியான முகூர்த்தமா, அன்னைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் இருந்திருக்கு. எல்லாரும் கல்யாணம், அந்த கல்யாணம் வந்து இவங்க மாரியப்பன் இவர் செருப்பு தைக்கிற போடுற கல்யாணம் வந்து 6 to 7:30 போல, 6 to 7:30 போல. என்ன அப்புறம் எல்லாரையும் எல்லாம் வர சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க போல, ஏதோ மந்திரி வீட்டு கல்யாணம் எல்லாரும் பூரா கூட்டி போறாரு அப்படின்னு வர சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மாரியப்பன் வீட்டுக்கே போயிட்டார். ஒரு சந்துக்குள்ள, ஒரு குப்பத்தில், ஒரு சின்ன தெருவுக்குள்ள போலீஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருச்சு. முதல்ல போனால் வீட்டில் எல்லாரும் அப்படியே திகைச்சிட்டாங்க தலைவரை பார்க்கவும். அப்புறம் ரொம்ப நேரம் இருந்து வாழ்த்திட்டு 10,000 ரூபா கையில் கொடுத்தாரோம். அதாவது 80, 84, 87, 77, 80, 87, 84, 87 இந்த தேர்தலாம் நடக்கும்போது 10,000ன்றது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பவுனுக்கு சமம். 10 பவுன் 15 பவுனுக்கு சமம் அன்னைக்கு நிலைமைக்கு. ஸோ அவர் 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. அது போக யோசிச்சு பாருங்க, ஒரு எளிய தொண்டன் வீட்டுக்கு தலைவர் வந்துட்டு போனார் அப்படின்னா எப்படி இருக்கும். அப்படிலாம் தலைவர் செயல்பட்டனால அவரை பொன்மன சமம்னு சொல்கிறான். இது மட்டுமா இன்னும் நிறைய சொல்கிறதுனால ஏகப்பட்ட நிகழ்வுகள் சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் கொடுத்து அதாவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறத பற்றி நிறைய பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது தலைவரை பற்றி மட்டும் சொல்ல முடியும், வேற யாரை பற்றியும் சொல்ல முடியாது. இன்னொரு சம்பவம் கூட சொல்லலாம் உங்களுக்கு. அவர் தன்மான சிங்கம், அதாவது அவர் அந்த டைரக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை முதல் படத்தில் அறிமுகப்படுத்தின அவர் தான் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். காதலிக்க நேரமில்லை, கல்யாண பரிசு, உரிமை குரல், இன்னும் நிறைய படங்கள், ஹிட் படங்களாக எடுத்தவர்.
இளமை பட இயக்குனர் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கும். இளமை ஊஞ்சலாடுகிற படம் டைரக்டரே அவர் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீதர் அவர்கள் கடல்ல சிக்கி தவிக்கிறாரு.